ஹலோ கைஸ், நான் உங்கள் தடவை பேசுகிறேன். இந்த வீடியோ எதை பற்றி இருக்க போகணுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு காமிச்சு தரேன். நம்ம கருப்பம் இருக்கான் பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட நேற்று நம்ம சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 7208 கிலோமீட்டர் ஓடியாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 7000ன்னு வைங்களேன். அந்த 7000த்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பார்க் ப்ளக்னு ஒரு விஷயம் உண்டு, புரியுதா? வண்டியில் எல்லா வண்டியிலையும் இருக்கும். ஸோ அந்த ஸ்பார்க் ப்ளக் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சர்வீஸ் இன் த சென்ஸ் விச் மீன்ஸ் ஸ்பார்க் ப்ளக்கை நம்ம க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு நார்மல் ஒரு ஸ்பார்க் ப்ளக்கோட லைஃப் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 12,000 to ஒரு 15,000 அந்த ரேஞ்சு நீங்கள் ஓட்டலாம். நம்ம இதுக்கு முன்னே வீடியோவும் பண்ணியிருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லியிருப்போம் இரிடியம் ஸ்பார்க் ப்ளக்கை பற்றிலாம் நம்ம சொல்லியிருப்போம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா லைஃப் டைம் இன்னும் அதிகமாக வரும். ஒரு 1x கூட வரும். ஒரு 13,000 அந்த ரேஞ்சு நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு திரும்பியும் ரீயூஸும் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி வரும். ஸோ நம்ம இரிடியம் ஸ்பார்க் ப்ளக் ரேட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1200 அந்த ரேஞ்சு கிட்ட வரும். அதே இது நீங்கள் வந்து இப்போ நார்மல் ஸ்பார்க் ப்ளக் இப்போ கரப்பை எங்கன்னு கேட்டிங்கன்னா என்ன நிற்கான். ஸோ நம்ம KTMல போய் ஒரு ஸ்பார்க் ப்ளக் நீங்கள் கேட்டிங்கன்னா கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக இருக்கும். அதே இது நீங்கள் பஜாஜ் டாமினோருக்கு உள்ள ஸ்பார்க் ப்ளக்கும் இதுக்கு செட் ஆகும். ஸோ அதுக்கு சார்ஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 300 உள்ளே தான் வரும். 300 உள்ளே தான் வரும். ஓகேவா? கன்ஃபார்ம் ஆட்டு. ஸோ நம்ம வந்து இப்போ ஸ்பார்க் ப்ளக் நம்ம புதுசாக வாங்கி சேஞ்ச் பண்ண போகிறது கிடையாது. நம்மளுக்கு வந்து 7000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கோம் சொன்னது மாதிரி. ஸோ நம்ம அந்த ஸ்பார்க் ப்ளக்கை எடுத்து நம்ம வந்து க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, உனக்கு எப்படா தெரியும் ஸ்பார்க் ப்ளக்கு க்ளீன் பண்ணணும் அப்படின்னு. ஸோ நான் அதை உங்களுக்கு லைவாக காணிச்சு தரேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, வண்டி வந்து 7000 இருந்து விச் மீன்ஸ் போன வாரத்துலேருந்தே ஒரு சின்ன ஒரு சொதப்பல், புரியுதா? சொதப்பல்னால் பார்த்துக்கோங்க. செல்ஃபு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேவா? டெய்லியும் மார்னிங் நம்ம வந்து எப்போவுமே இப்படிப்பட்ட ஃபியூல் இன்ஜெக்டர் வண்டி எல்லாமே நம்ம வந்து கோல்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். கோல்டு ஸ்டார்ட் பண்ணி ஒரு 10 செகண்ட் ஒரு 15 செகண்ட் நம்ம வந்து ஆன் பண்ணி போடுவோம் ஐடலில். ஸோ எனக்கு இப்போ ஸ்டார்ட் பண்ணேன்னு வைங்களேன், ஃபஸ்ட்டு செல்ஃபுக்கு ஆஃப் ஆகிடுது, செகண்ட் செல்ஃபுக்கு ஆஃப் ஆகிடுது, தேர்டு செல்ஃபுக்கு மேபி நிற்குது, இல்லாட்டா ஆஃப் ஆகிடுது, புரியுதா? ஸோ இப்படிப்பட்ட இஷ்யூ, சரியா? இப்படிப்பட்ட இஷ்யூ வந்து நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா கன்ஃபார்மாக அது வந்து ஸ்பார்க் ப்ளக்கோட இருக்கும். இன்னும் நீங்கள் வந்து ரொம்ப இன்டெப்த்தாக போனீங்கன்னா ஸ்பார்க் ப்ளக்கும் இஷ்யூ கிடையாது. அப்படி போனீங்கன்னா ECU பிரச்சனை இருக்கும், புரியுதா? ECU வந்து அது உங்களுக்கு TFT டிஸ்பிளேலேயே உங்களுக்கு காணிச்சிடும். ECU ஃபெயிலியர் அந்த மாதிரிலாம் காணிச்சிடும். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து அதே மாதிரியே ஃபியூல் பம்பை நம்ம வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ என்ன தற்சமயத்துக்கு பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஸ்பார்க் ப்ளக் க்ளீனிங் மட்டும்தான், அது எனக்கு கன்ஃபார்மாக தெரியும். ஸோ நம்ம வந்து அதை பற்றி பார்ப்போம், சரியா? ஸோ நான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணி காணிக்கிறேன், எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், சரியா? ஸோ லைவாட்டே பாருங்கள். ஸோ கீப் போடுறேன். ஸோ டிஎஃப்டி டிஸ்பிளேயில் எதுவுமே காணிக்கலை. ஸோ ஸ்டார்ட் பண்ணுறேன் பாருங்க. பார்த்தீங்களா? வண்டி ஆஃப் ஆகிட்டு செகண்ட் செல்ஃபு கொடுக்குறேன், ஆஃப் ஆகிட்டு, சரியா? தேர்டு செல்ஃபு கொடுக்குறேன், அதுக்கு பிறகு இப்போ ரைசிங் கூட பாருங்க, கிட்டத்தட்ட 4000 RPM கிட்ட போயிட்டு வருது. இது எனக்கு 2500 தான் இருக்கும். 2500 அந்த ரேஞ்சில் தான் எனக்கு RPM போகும். இப்போ 4000 இருக்குது. ஸோ இந்த இஷ்யூ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லைட்டாக ஓடட்டு வேண்டாம், ஆஃப் பண்ணிடுவோம். ஸோ இந்த இஷ்யூ பார்த்தீங்கன்னா ஸ்பார்க் ப்ளக்கால் தான் வர்றது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இது போதுமான ஹீட்டு வந்து அது ப்ரொடியூஸ் பண்ண இல்லைன்னு அர்த்தம், புரியுதா? ஸோ அதனால் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ நம்ம அந்த ஸ்பார்க் ப்ளக்கை கலத்தி நம்ம வந்து இன்னைக்கு கரெக்டாக க்ளீன் பண்ணி செட்டப் ஆட்டு நம்ம வண்டியில் இன்சர்ட் பண்ணுவோம், சரியா? ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ மக்களே. கைஸ், நம்ம வந்து சொல்லிட்டு இருந்த மாதிரி இந்த ஸ்பார்க் ப்ளக்கை நம்ம வந்து உருவுறதுக்கு கொஞ்சம் திங்ஸ் நம்மளுக்கு தேவைப்படும், புரியுதா? ஸோ தெரிஞ்சது தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா என்ன பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு 15 mm ஸ்பேனரு, அதுக்கப்புறம் ஒரு 17 mm ஸ்பேனரு. ஸோ இந்த ரெண்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்பார்க் ப்ளக்கை உருவுறதுக்கு யூஸ் ஆகும், புரியுதா? உள்ளே இருக்கிறது வந்து எடுக்கிறது இந்த ரெண்டும் யூஸ் ஆகும், புரியுதா? ஸோ அதை பற்றி பார்ப்பேன், சரியா? நான் வந்து இப்போ வந்து கையிலே வச்சுட்டு நான் செட் ஆகாது. நான் இந்த ஸ்டாண்டர்ட் ட்ரைபாட் ஆகி அதில் செட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காணிச்சு தரேன், சரியா? அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகே கைஸ். கைஸ், நம்ம வந்து இப்போ சொல்லிட்டு இருந்த மாதிரி ஸ்பார்க் ப்ளக் என்ன இருக்குது, புரியுதா கைஸ்? நான் இதில் வரும், தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், தெரியாதவங்க பார்த்தவங்க. நான் உள்ளே இன்னும் கொண்டு போக முடியாது. இதில் ஒரு ப்ளக் பாயிண்ட் மாதிரி இருக்கும், ஓகேவா? ஸோ நம்ம இந்த ப்ளக் பாயிண்ட்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும் ஃபஸ்ட்டு. இல்லைங்க, நான் செட்டப் ஆகிட்டு நான் உங்களுக்கு கரெக்டாக கண்டினியூ பண்ணுறேன். இப்போ நம்ம சொல்லிட்டு இருந்த மாதிரி நான் இந்த இதில் ஒரு ப்ளக் வரேன், சரியா? அந்த ப்ளக்கை நம்ம பையாக ரிமூவ் பண்ணுவோம், சரியா?
ஸோ ரிமூவ் பண்ணிட்டேன். ஆனால் உங்களுக்கு வந்து இதில் வந்து ஒயரிங்கெல்லாம் இருக்கனால உங்களுக்கு வந்து எடுக்கிறது, அதை சம்பவத்தை எடுக்கிறதுக்கு மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுங்க. அந்த கையில் ரிங் போட்டிருக்கு, அந்த ரிங்கை மட்டும் எடுத்துகிட்டு இல்லாட்டா வண்டி ஸ்க்ராட்ச் ஆகும் அங்கே இங்கே. கொஞ்சம் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒயரிங்க்கு கிட்டோலாம் இருக்கனால உங்களுக்கு ரிமூவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாட்டே இருக்கும். கைஸ், உங்களுக்கு ஃபைனலி பார்த்தா தெரியும், ஸ்பார்க் ப்ளக் நம்ம கலத்திட்டோம், ப்ளக் கனெக்ஷன் நம்ம கலத்திட்டோம். ஸோ இன்னும் நம்ம வந்து டூல்ஸை நம்ம உள்ளே இது பண்ணி நம்ம எடுக்கிற வேண்டியது தான். ஓகேவா கைஸ்? அதே மாதிரி ஒன்று சொல்ல மறந்துட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த டூல்ஸ் சொன்னேன் பார்த்தீங்களா, இதுக்கு உள்ள வந்து இந்த ரப்பர் புஷ் இருக்கும், புரியுதா? நான் இந்த மாதிரி இருக்கும், புரியுதா கைஸ்? இந்த ரப்பர் புஷ்ஷை நீங்கள் வந்து ஸ்பார்க் ப்ளக் கலத்துற நேரம் எடுத்து ரிமூவ் பண்ணியிருக்கேன், புரியுதா? ஸோ என்கிட்ட வந்து அல்டர்னேட்டிவாட்டு 2 அண்ணா இருக்குது. ஸோ நான் இதில் உள்ள புஷ்ஷை நான் எடுத்துட்டேன், சரியா? ஸோ இந்த புஷ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்பார்க் ப்ளக்கை வந்து கலத்துனதுக்கு பிறகு எடுக்க முடியாது, புரியுதா? ஸோ இந்த ரப்பர் புஷ் இருந்தால் அந்த ஸ்பார்க் ப்ளக்கோட டிப்பில் போய் இந்த ரப்பர் புஷ் இருந்து அதை அப்படியே வெளியே நம்ம உருவுற நேரம் அசால்ட்டாக ஈஸியாக வந்துடும், புரியுதா? ஸோ இதை நான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ இதை ஒன்று நோட் பண்ணிங்க, சரியா கைஸ்? ஸோ கைஸ், லெட்ஸ் கோ கைஸ். அப்போ ஃபைனலி பார்த்தீங்கன்னா இந்த டூல் எடுத்து கொஞ்சம் நேரமாக கஷ்டப்பட்டேன், கேட்டிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் இருக்கும். இந்த சைடு இந்த பேனல் வரும், இதே மாதிரி ஒரு பேனல் வரும். ஓகே கைஸ், இதே மாதிரி இதில் இந்த பேனல் வரும். ஸோ இந்த பேனலில் ரிமூவ் பண்ணிங்க, சரியா? ஸோ 2 சைடும் உங்களுக்கு வந்து ஈஸியாகிட்டு உங்களை வந்து கை போட்டு உங்களுக்கு நீட்டாக ரிமூவ் பண்ணலாம், ஓகேவா? ஸோ ரிமூவ் பண்ணுறதை பார்ப்போம், சரியா? ஸோ இதுக்கு வந்து பேஷண்ட் ரொம்ப முக்கியம், சரியா கைஸ்? இல்லாட்டா டேங்க் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு தான் நம்ம வந்து பண்ணுற மாதிரி இருக்கும், சரியா? நார்மலாக பண்ணலாம். ஸோ இதை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணுவோம். கைஸ், ஸ்பார்க் ப்ளக் எங்கடான்னு கேட்டால் உள்ளே இருக்குது. ஸோ நம்ம அந்த ரப்பர் புஷ்ஷை போட்டு தான் நம்ம எடுக்க முடியும், சரியா கைஸ்? ஸோ அதை பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தா தெரியும், ஸ்பார்க் ப்ளக் வெளியே வந்துடுச்சு, பார்த்தீங்களா? ஸோ இது கொஞ்சம் டைம் ஆச்சு, நல்ல டைம் ஆச்சு. ஸோ இதை எடுப்போம், சரியா வெளியா? ஸோ அதில் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ கார்பன் டெபாசிட் இருக்குன்னு. இனி இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணுறத பற்றி பார்ப்போம், சரியா கைஸ்? ஸோ இதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் கார்பன் டெபாசிட் ஆகியிருக்குது. ஸோ இது கரெக்டான ஒரு இக்னிஷனுக்கு கரெக்டாக செயல்படாது, சரியா? ஸோ அதனால் இதை க்ளீன் பண்ணோம். ஓகே, க்ளீன் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம் கைஸ். அப்போ சொல்லிட்டு இருந்த மாதிரி இதில் லைட்டாக மண்ணெண்ணெய் அடித்து ஊற்றிட்டு லைட்டாக ஒரு ப்ரஷ்ஷை எடுத்து தேய்ச்சிருங்க, சரியா? ஸோ ஓகே கைஸ், இதை வந்து நான் க்ளீன் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன், ஓகேவா? இது மாதிரி உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நான் காட்டி தரேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது, புரியுதா கைஸ்? ஃபஸ்ட்டு இந்த இடம் எல்லாம் நல்லா பிளாக் கலரில் ஆகி, ஸோ இங்கெல்லாம் நல்லா பிளாக் கலரில் கார்பன் டெபாசிட் இருந்து, ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும். நம்ம இப்போ இதை என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, லைட்டாக லூப்ரிகேஷன் பண்ணுறோம், ஓகேவா? லூப்ரிகேஷன் பண்ணுறதுக்குன்னா நான் வந்து செயின் லூப் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நம்மளுக்கு வந்து செயின் லூப் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா யூஸ் பண்ணலாம், ஏன்னா இதுவும் ஒரு விதமான லூப்ரிகேஷன் தான். ஸோ அதனால் பிரச்சனை கிடையாது, சரியா? அதை பற்றி ஒரி பண்ண வேண்டாம். லைட்டாக ஒரு லூப்ரிகேஷன் பண்ணி லைட்டாக உதறி விட்டால் போதும், சரியா? ஸோ இது ஸ்பார்க் ப்ளக் மேக்ஸிமம் பண்ணுவாங்க, செயின் லூப் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுக்கேற்றப்பில் அவங்க ஆயில் அது இதுன்னு அப்ளை பண்ணுவாங்க. ஸோ நம்மள்ட்ட ஆயில் இல்லாததுனால இந்த லூப்பை நம்ம பண்ணுறோம், ஓகேவா? ஸோ அவ்வளோந்தாங்க வேலை. இனி நம்ம நார்மலாகிட்டு ஃபிட் பண்ண வேண்டியதான், சரியா? நம்ம பைக்கில்
ஓகே காய்ஸ், அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்பார்க் ப்ளக் எல்லாம் மாட்டியாச்சு, ரொம்ப டைம் ஆச்சு. ஸோ பேஷண்ட்டாக இருந்தால் கரெக்டாக இருக்கும். ஸோ இனி வந்து நம்ம ப்ளக்கை மட்டும்தான் மாட்டணும். ப்ளக்கு மாட்டுறது ஈஸி தான். அது வந்து பைக் வச்சுருக்காங்க மேக்ஸிமம் எல்லோரும் தெரியும் ப்ளக்கு நம்ம மாட்டுறது. ஓகேவா, மாட்டிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் சரியா. ஸ்டார்ட் பண்ணி பார்த்துட்டு என்ன கணக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரியா, எப்படி இருக்குன்னு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்பார்க் ப்ளக் உண்டு. அந்த ஸ்பார்க் ப்ளக் கனெக்டரை நீங்கள் கரெக்டாக போட்ட உடனே நீங்கள் என்ன பண்ணுது, ஆனால் அந்த வாசர் இருக்குது பார்த்தீங்களா, வாசரை கரெக்டாக நீங்கள் வந்து அதுக்கு ஏற்றாப்புல ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க சரி. அப்போ வந்து வாட்ரு வந்து உள்ளே வந்து யாராமல் கரெக்டாக இருக்கும் சரியா கைஸ். சோளம் தான். அதே இது இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இந்த ஒரு டிவைஸ் நான் வந்து ரிமூவ் பண்ணேன். ஸோ இது வந்து கொஞ்சம் நல்லா ரஸ்ட் ஆகிரு கேட்டிங்களா கைஸ். ஸோ இதான் வந்து லைட்டாக எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு க்ளீனிங்கை போடணும். ஸோ பார்த்துவோங்க. பார்த்தா தெரியும் ஃபுல் ரஸ்ட்டு கேட்டிங்களா. ஸோ இதெல்லாம் லைட்டாக ஒன்று பேப்பர் போடலான்னு ஒரு ஐடியாவில் இருக்குது. பேப்பர் போட்டுட்டு கரெக்டாக ஃபிட்டிங் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். இப்போ பார்த்தா தெரியும். இப்போ இதில் நான் கொஞ்சம் பேப்பர் போட்டிருக்கேன், இந்த இடம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த இடத்த கம்பேர் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ அதே இது இந்த பேக் சைடு பாருங்கள் ஃபுல் ரஸ்ட்டு கேட்டிங்களா. ஸோ இதை எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணணும் கேட்டிங்களா. ரிமூவ் பண்ணால் தான் மனசு கொஞ்சம் சாந்தியாக இருக்கும். ஓகே கைஸ், ஓகே. அப்புறம் கைஸ் இது என்ன இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஸ்பார்க் ப்ளக் உள்ள நம்ம சேஸ்லேருந்து கரண்ட் எடுக்கக்குள்ள சாதனமாகும். ஸோ இதை வந்து நம்ம இப்போ கனெக்ட் பண்ணுறோம் ஓகேவா. ஸோ அவ்வளோதான், கனெக்டர் என்ன இதில் இருக்குது ஓகேவா. ஸோ ஜஸ்ட் ப்ளக் அண்ட் ப்ளே மட்டும்தான், அதனால் பிரச்சனை கிடையாது. மாட்டுறதை பாருங்கள். இது ஸோ பார்த்துருப்பீங்க, அவ்வளோதான் சரியா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரோடு வந்து பார்த்திங்கன்னா என்ன இதில் வரும், ஒரே ஒரு ரோடு மட்டும்தான் இதில் வரும் சரியா. இதை அப்படியே வச்சு நம்ம வந்து சேஸை கூட கனெக்ட் பண்ணி கொடுக்க வேண்டியது, அவ்வளோதான் சரியா கைஸ். அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சது சரியா. இப்போ ஸ்பார்க் ப்ளக்கு எல்லாம் மாட்டி எல்லாம் பழகி எல்லாம் முடிஞ்சு சரியா. ஏன்னா வண்டியை ஸ்டார்ட் பண்ணி தான் பார்க்கணும், ஸ்டார்ட் கண்டிப்பாக ஆகும் சரியா. நம்ம ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுற நேரம் ஒரே ஒரு ஸ்டார்ட்டு தான் பண்ணோம். ஸோ அது ஒரு பேசிக் ஸ்டார்ட் தான், இப்போ கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆகணும் சரியா கைஸ். ஓகே கைஸ், அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எல்லாம் மாட்டி முடிஞ்சாச்சு. ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் சரியா. ஸ்டார்ட் பண்ணி பார்த்தா கரெக்டாக ஸ்டார்ட் ஆகணும் ஓகேவா. இப்போ வந்து காலத்தை தான் ஸ்டார்ட் பண்ணுறேன், ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணி உடனே ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரைசிங் கொடுத்தாலும் கரெக்டாக அதுக்கேற்றாப்புல வருது சரியா, இல்லாட்டா விற்கும் புரியுதா. ஸோ அதுதான், ஸோ அவ்வளோதான் கைஸ் ஓகேவா. ஸோ இதே மாதிரி தான் ஸ்பார்க் ப்ளக்கை நம்ம க்ளீன் பண்ணணும் சரியா. அது ஒரு டியூக் 390 இருந்தாலும் சரி, 200 இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, KTM சைடில் இப்படி தான் ஸ்பார்க் ப்ளக் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். அதே இது நீங்கள் இப்போ RC 390 அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சைடு கிட்ட ஃபுல்லாக பொழிச்சிட்டு நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ், மற்றபடி எல்லாமே சேமாக தான் இருக்கும். ஓகே, அப்போ வந்து இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை நான் சந்திக்க வரேன், நான் உங்கள் தேடாய். ஸோ பார்த்துட்டு இருக்கவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி இந்த பக்கத்தில் பெல் ஐக்கானை தட்டி ஆளில் போடுங்க, நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் வந்து சந்திப்போம். நான் உங்கள் தேடாய். பாய்.